மதுரையில் நேற்றைய தினம் ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் இந்த என்கவுண்டர் குறித்து மேஜிஸ்ட்ரேட் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், ரவுடி என்கவுண்டர் தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். 22 வருடங்களாக கிட்டத்தட்ட பதவியை பொறுத்து வரையில் 21 கொலைகள் ஏற்பட்டிருக்கிறது. பிளாமர் காளி கொலை வழக்கில் பிரபல ரவுடியினுடைய தாயார் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அக்கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் என சந்தேகிக்கப்படக்கூடிய சுபாஷ் சந்திரபோஸ் என்ற ரவுடியை பிடிக்க சென்ற போதுதான் காவல் ஆய்வாளரை துப்பாக்கியால் தாக்க முயன்றதாக கூறியிருக்கிறார்கள். உடனடியாக போலீசார் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக சந்திரபோஸை என்கவுண்டர் செய்திருக்கின்றனர். 21 கொலை சம்பவத்தில் 3வது என்கவுண்டர் சட்டம் ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை காவல் ஆணையாளர் லோகநாதன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். முடிவுக்கு வருமா வி.கே. குருசாமி வெள்ளைக்காலு திறப்பு பதை என்பது அனைத்து மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திரையில் திட்டமிட்டு நடைபெறக்கூடிய கொலை சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ராமநாதபுரம் தாலுகாவைச் சேர்ந்த வி.கே. குருசாமி, ராஜபாண்டி இவர்கள் இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், உறவினர்களாகவும் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் வி.கே. குருசாமியும் ராஜபாண்டியும் சிறுவயதிலே மதுரைக்கு குடும்பத்தோடு வந்துவிட்டனர். மதுரை மாநகர் கீரத்துறை பகுதியில் வி.கே. சிறுவயதிலேயே குடும்பத்துடன் குருசாமி வசித்து வந்திருக்கிறார். இவருக்கு ஒரு மகன், 3 மகள்கள் இருந்தனர். 4 பேருக்கும் திருமணமாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் வி.கே. குருசாமியும் ராஜபாண்டியனும் அரசியலுக்கு வர தொடங்கியிருக்கின்றனர். இதனால் இருவருக்கிடையே உள்ளாட்சி தேர்தலின் போது சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டு இருதரப்பு முதலாக மாறி இருக்கிறது. இந்நிலையில் ராஜபாண்டிக்கு உதவியாக இருந்த அவரது அண்ணன் மகன் சின்ன முனிஸ் என்பவரை கடந்த 2003ஆம் ஆண்டு வி.கே. குருசாமி தரப்பு அரசியல் ரீதியான கொலை மிரட்டல் விடுக்க சென்ற போதுதான் காயத்தோடு இருந்த முனிஸ், எனது உயிரை எடுத்து விடுங்கள், இல்லை என்றால் உங்கள் அனைவரையும் வெட்டி கொலை செய்து தீர்வேன் என கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த வி.கே. குருசாமி தரப்பினர் சின்ன முனிஸை கொலை செய்திருக்கின்றனர். இதில் பாம்பு பாண்டி, மாரிமுத்து, ராமமூர்த்தி, வழுக்கை முனிஸ், வி.கே. குருசாமி, பணுக்கன் முனியசாமி ஆகியோர் கைது செய்யப்படுகின்றனர். தொடர்ந்து இவ்வாறான மதிவாணன், தகவலுக்கு நன்றி.